வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் மொத்தம் 28 அணிகள் உருவாக்க இருப்பதாக தகவலானது வெளியாகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சட்ட திட்டத்தின்படி மொத்தம் 28 அணிகள் உருவாகிறது. இதில் தகவல் தொழில்நுட்ப அணி, அதே போன்று வழக்கறிஞர் அணி, ஊடக அணி, அதே போன்று செய்தி தொடர்பாளர் அணி, அதே போன்று ஊடக தொடர்பு அணி, அதே போன்று அணி சேர்க்கை அணி, அதே போன்று காலநிலை தொடர்பான அணி, அதே போன்று திருநங்கைகளுக்கான அணி என்பது முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தில் அணி அமைய இருக்கிறது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, அதே போன்று பெண்கள் அணி, குழந்தைகள் அணி, தொண்டர்கள் அணி, தொழிலாளர்கள் அணி, மீனவர்கள் அணி, உழைப்பாளர்கள் அணி, இது போன்று மொத்தம் 28 அணிகள் உருவாக இருக்கிறது. இதில் முதன்முறையாக என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அணி உருவாக்கப்பட்டிருப்பதால் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது வெடித்திருக்கிறது. என்னென்னு சொன்னால் 18 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் மட்டுமே அரசியல் கட்சிகளில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது விதி இருக்கக்கூடிய நிலையில் சிறுவர்களை பார்த்தோம்னால் கட்சியில் இணைத்து அவர்களுக்கென்று ஒரு அணி உருவாக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எதிர்காலத்தை திட்டமிட்டு இந்த அணியானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் பார்த்தோம்னால் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்களை அணியில் சேர்க்கலாம் என்ற முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே கூட குழந்தைகள் அணியை உருவாக்கக்கூடாது என தற்பொழுது சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பானது கிளம்பி இருக்கிறது. இந்த 28 அணிகளுக்கும் நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான அறிவிப்பானது இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆலோசனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளும் நடந்திருக்கின்றன. இன்னும் நியமிக்கப்படாத மாவட்டங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். இவர்களை நியமனம் செய்ததற்கு பின்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விரைவில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும். அதற்கு பின்பு விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் அமைய இருக்கிறது. அதற்கான திட்டமிடலை தற்பொழுது பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, அதே போன்ற பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட அவர்கள் தற்பொழுது திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த குழந்தை அணியை உடனடியாக நீக்க வேண்டும் என்று தற்பொழுது சமூக ஆர்வலர்களும் அதே போன்ற அரசியல் ஆய்வாளர்களும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.